ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி பலகாரத்துக்கு மாமி என்ன பண்ணுறா, அதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, அது எப்படி பண்ணுறாங்கிறத எல்லா விவரமும் சொல்லுவாள், கேட்டுக்கோங்க. மோர்களி பண்ணுறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, சாதாரண கடை மாவாக இருந்தாலும் சரி, நம்ம மிஷினில் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, இடிச்ச மாவு, மிஷின் மாவு எதுவாக இருந்தாலும் சரி, 1 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இந்த கடலைப்பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 4 மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ உங்களுக்கு பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இந்த மோரை ஊற்றி கரைச்சிட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. மோர்களிக்கு இப்போ ஈவினிங் பலகாரத்துக்கு பண்ணுறது. இதுக்கு புளிச்ச மோரா? ஆமாம், புளிச்ச மோர், கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி கலந்துக்கிறோம். இது 1 டம்ளர் ரேஷியோ. 1 டம்ளர் ரேஷியோ பச்சரிசி மாவு. என்னன்னா இந்த மாதிரி தோசை பதமாக கரைச்சிக்கணுமா? ஆமாம். இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும். ஆமானுக்கு நான் இல்லை 1 டம்ளர் மோர் ஊற்றுறேன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இவ்வளோ கெட்டியமாக இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கணும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம். கரைச்சி விட்டு நல்லா கரைச்சி விட்டு, மோரும் தண்ணியும் தான் இதுக்கு மெயினாக. அது வந்து மெல்லிஸ் இல்பச்செட்டெல்லாம் பண்ணாதாம இரும்பு இல்பச்செட்டில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அது கெட்டி கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா. இது பேர் வந்து உப்பு அல்வா என்னமோ சொல்லுவாங்கல்ல, உப்பு அல்வா, ஸ்வீட் அல்வா. இது உப்பு அல்வா. அது மாதிரி அல்வா மாதிரி ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இதை வந்து பண்ணணும். சார், அதுக்காக சொல்லுவாது அப்படிதானே? அதனால் கொஞ்சம் இது முதல்ல கரைச்சி வச்சுருவா. மோரில் ஊற்றி இது பார்த்தல இந்த மாதிரி தோசை பதமாக இல்லை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அப்புறமா இல்பச்சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் ஊற்றி கை விடாமல் கொஞ்சம் கிண்டின்னு இருக்கணும். உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். டேபிள் சால்ட். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி இது மாதிரி வச்சுக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சிக்கிறோமோ தோசை மாவு பார்த்துக்கணும், அப்போ அவ்வளோக்கெவ்வளோ ஒட்டாமல் நல்லா வரும். இந்த டயத்தில் உங்களுக்கு உப்பு எதுவும் போருமான்னு பார்த்துட்டு ஊற்றிக்கணும். நீங்கள் அதை ஊற்றும் போது காமிக்கிறேன், கரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் மோர்களிக்கு. இந்த கடுகு போடுறேன். கடுகு வெடித்த உடனே இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடணும். போட்டு சின்னது பண்ணிவிடுங்க கேஸை. கடுகு வெடித்த உடனே கடுகு வெடித்ததும் கேஸை சின்னது பண்ணணும். ஏற்கனவே சின்னதாக தான் வச்சுருக்கேன், இப்போ பெருசு பண்ணுறேன் நான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம். சின்னது பண்ணிட்டேன் கேஸை. நல்லாவே சின்னது பண்ணிவிடுவோம். ஏன்னா மாவு ஊற்றும் போது கையில் போடும். அதனால் கேஸை சின்னது பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. செவக்கணுமா? ஆமாம், அது கொஞ்சம் செவக்கணும். செவந்த உடனே இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு இது பண்ணணும். இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேன். ஏன்னா அந்த டைத்தில் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது பச்சை மிளகா போட்டோம்னா. இந்த அரைச்ச மாவு இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இதையும் அலம்பி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவேன். இனிமேல் அது தொடர்ந்து கிளற வேண்டியதுதான். இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. ரொம்ப பெருசாக வச்சுக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் இதுக்கு. அதனால் நல்லெண்ணெயே இது பண்ணிக்கோங்க நீங்கள். இதில் வந்து டீச்சல் வந்து வரணும். டீச்சல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது என்ன சொல்லுவா, டீச்சலை? ஆமாம், அடி பிடிக்கிறது.
அடி பிடிச்சி இருக்குமோனோ அதை சொல்கிறேன் இல்லைங்க. ஆமாம். இந்த மோர்களி ரெடியாக எடுத்து பாருங்க. ஏன்னா இந்த தாட்டு ஒரு வைரக்கியம்னா நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், எண்ணெய் வேண்டாம் ஜாஸ்தின்ட்டு. ஸோ இது வந்து மோர்களி ரெடியாக எடுத்து இப்போ இல்லை இந்த மோர் மிளகாயும் போட்டு இதில் கிளறலான்ட்டு கொஞ்சம் 4 நாள். ஆமாம், அதுதான் 4 போட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர்களி பண்ணுற ப்ராசஸிங் இப்படி தான் பண்ணுவாள். ஆமாம். உங்களுக்கு எதாவது டவுட் வந்தோன்னா மாமிட்ட கேளுங்கோ. ஸோ மோர் மிளகா இன்றைக்கி வந்து போட்ட மோர்களி அண்டு இரும்பு இருப்பு சட்டி இது எல்லாமே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஏதாவது மாதத்துக்கு ஒரு 2 தடவை பண்ணலாம். இப்படியே ஒன்று ஒரு மாதிரியாக ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கேளுங்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.